பகுத்தறிவா பாசமா, எது உயர்வானது? பகுத்தறிவாதிகளையும் பாசக்கயிறு கட்டி போட்ட பல சம்பவங்கள் அன்றும் இன்றும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பாசத்திடம் தோற்று போன பகுத்தறிவாதிகளை பத்தியும் இதுல என்னோட நிலைப்பாட்டை பத்தியும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். மருத்துவ உலகில் எவ்வளவு பெரிய தலை சிறந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டரா இருந்தா கூட அவங்க இரத்த உறவுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆச்சுன்னா அங்க பாசம் தடுக்குது. தன் ரத்த உறவுகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அடுத்த டாக்டர் நம்பி தான் இருக்காங்க. திரைப்படங்கள்ல சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் வரைக்கும் தவறு செய்கிற மகனை தந்தையே கொலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நிஜத்தில் 99.99% எந்த தந்தையும் எந்த மகனையும் கொலை செய்கிறதே இல்லை. மாறா தவறு செய்கிற மகனை கூட காப்பாற்ற தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போகும்போது தன் கூட ஒரு சின்ன பிள்ளையார் சிலை எடுத்துகிட்டு போகிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. தன்னோட பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு பாசம் ஏதோ ஒரு மூலையில் இழுக்கத்தானே செய்யுது. அரௌண்ட் 1980s உலகெங்க அறியப்பட்ட இந்திய ஸ்பிரிச்சுவல் லீடர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரோட சகோதரரோட மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவரோட ஸ்பிரிச்சுவல் அறிவை தாண்டி அவரோட பாசத்தால அவர் அழுது புலம்புறாரு. அதே மாதிரிதான் வீர துறவி விவேகானந்தருக்கு அவரோட குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மரணத்துக்கு ஏத்துக்க முடியல, அழுது புலம்புறாரு. இங்க நம்ம ஊர்ல பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையை பின்பற்ற திராவிட கட்சிகளுக்கு கூட பாசம் பல நேரங்களில் பகுத்தறிவுங்கிற கண்ணை மறைச்சிருது. உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு இன்னைக்கும் கோயில் கட்டி வழிபடக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்குது. கலைஞர் கல்லறைக்கு ஏர் கூலர் வைக்கிறாங்க, கல்லறை மேல பால் ஊத்துறாங்க. பெரியார் கூட கள்ளுக்கடை எதிர்க்கிறதுக்காக தன் தோட்டத்தில் இருக்கிற பனைமரங்களை வெட்டியதா சொல்லப்படுது. பெரியார்வாதிகள் பெரியார் மேல இருக்கிற பாசத்துல அவர் இறந்த பிறந்தக்கும் இன்னும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவருடைய நினைவு நாளுக்கு மாலை மரியாதை எல்லாம் செலுத்தி வணக்கம் செலுத்துறாங்க. அது ஒரு வகையான ரிச்சுவல்ஸ் தானே. எனது கல்லூரி காலத்துல என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னோட நண்பர் அவர் தீவிர திராவிட இயக்க குடும்பத்திலேருந்து வந்தவர். ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் உயிர் காப்பாற்றுறதுக்காக ஜிஹெச்ல அவர் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக டாக்டர்கள் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. பல மணி நேரம் முயற்சிக்கு அப்புறம் அவர் மயிர் வெளியில உயிர் தப்புறாரு. அவர் கண்ணை திறந்து அவர் முதல்ல கேட்டது எனக்கு பாசமா இருக்கிற என்னோட சித்திய ஊர்லேருந்து வர வச்சு எனக்கு காமிக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தா அவனோட தாய் என் இறைவா என் மகனை எப்படியா காப்பாற்றி கொடுன்னு கேட்குறாங்க. இதுதாங்க யதார்த்தம். பகுத்தறிவை தாண்டி பாசம் தாங்க அன்றும் இன்றும் என்றும் நிலைத்திருக்குது. அறிவியல் என்றுமே புதியதை கண்டுபிடிக்காது. இருக்கிற உண்மையை அறியறதே அறிவியல். பாசம்ங்கிற கடல்ல அறிவுங்கிறது ஒரு சிறிய அலை. அது என்றுமே தோக்கத்தாங்க செய்யும். அதுல எந்த தவறும் இல்லை. இந்த பதிவை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.